அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் காண இருப்பது நவராத்திரி விழா பற்றியதாகும். குறிப்பாக இந்த நவராத்திரி விழாவான 9 நாட்களிலும் அம்பிகை வழிபாடு சிறப்பாக செய்து வருகிறோம். முக்கியமாக இந்த 9 நாட்களிலும் நாம் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லி வழிபட்டால் மிக பலன் அடையலாம் என்று காஞ்சி மகா பெரியவர் கூறியுள்ளார். அந்த ஸ்லோகத்தினை நாம் இந்த பகுதியில் காண்போம். பொதுவாக நவராத்திரி விழாவில் முதல் 3 நாட்களில் ஆதிபராசக்தியை நாம் துர்க்கையின் அம்சமாக வழிபாடு செய்கின்றோம். ஆலயங்களிலும் இல்லங்களிலும் அம்பிகையை ஆராதனை செய்து பலவிதமான பட்சணங்கள் படைத்து அம்பிகையை அழகுள்ள மலர்கள் கொண்டு அலங்கரித்து வழிபாடு செய்கின்றோம். முதல் 3 நாட்களில் நாம் துர்க்கையை வழிபாடு செய்வதனால் நமக்கு தைரியம், வீரம், ஜெயம் கிடைக்கின்றது, பயம் நீங்குகின்றது, பகைமை விலகுகின்றது. மலை போல வரும் துன்பத்தை கூட துர்க்கை பனி போல விலக்கி விடுவாள். அடுத்து வரும் 3 நாட்களில் நாம் அம்பிகையை மகாலட்சுமி ஸ்வரூபமாக வழிபாடு செய்கின்றோம். மகாலட்சுமி ஸ்வரூபமாக நாம் அம்பிகையை வழிபடுவதால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிட்டுவதுடன் செல்வ செழிப்பு, தொழில் வளர்ச்சி கிட்டுகின்றது. மாங்கல்ய பாக்கியம், மங்கள வாழ்வு தருவதுடன் அம்பிகை நமக்கு மகிழ்வான வாழ்வையும் குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியையும் தருகின்றாள். அடுத்து வரும் இறுதியான 3 நாட்களிலும் நாம் அம்பிகையை சரஸ்வதியாக வழிபாடு செய்கின்றோம். இத்தருணத்தில் அம்பிகை நமக்கு உயர்ந்த முன்னேற்றம், தெளிவான அறிவு, சிறந்த ஞானம் தருவதுடன் சங்கீதம், வாத்திய இசை போன்ற அறிவையும் அள்ளித் தருகின்றாள் சரஸ்வதி அன்னை. இந்த 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி விழாவில் நாம் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஸ்லோகமானது காஞ்சி பெரியவர் நமக்கு அறிவுரை சொன்னதாகும். அந்த ஸ்லோகத்தை நாம் இப்பொழுது காண்போம். அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரமலா அபர்ணா உமா பார்வதி காளி ஹமவதி சாவித்ரி நயனி காத்யாயனி பைரவி சாவித்ரி நவ யௌவனா சுபஹரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே நமக. இந்த ஸ்லோகத்தினை நாம் தினமும் நவராத்திரி காலங்களில் நாம் உச்சரிப்பதனால் நமக்கு மங்கள வாழ்வு கிட்டுகின்றது, சகல சௌபாகியங்களும் நமது வாழ்வில் கிடைக்கின்றது என்று மகா பெரியவரே நமக்கு தெரியப்படுத்தி உள்ளார். குழந்தைகளுக்கு கல்வி அறிவு மேன்மை அடைகின்றது, பெண்களுக்கு மாங்கல்ய பலம், மங்கள வாழ்வு கிட்டுவதுடன் மகிழ்ச்சியும் செல்வமும் இந்த நவராத்திரி கால வழிபாட்டினால் நமக்கு கிட்டுகின்றது. அன்பான நேயர்களே, நவராத்திரி விழாவில் அம்பிகையை நாம் முறையே 3 தேவியர்களையும் வழிபட்டு நற்பலன்களை அடைந்து வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெறுவோமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பக்தி தொகுப்புகளை காண நமது ஸ்ரீ சௌமியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.